ஆந்திரா மாநிலம் போலீசார் மீது கார் ஏற்றி கொலை செய்த வழக்கில் முக்கிய குற்றவாளி விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரண். விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடைந்த ராமன் என்ற முக்கிய குற்றவாளியை வருகின்ற 19ஆம் தேதி வரை கடலூர் மத்திய சிறையில் அடைக்க நீதிபதி அகிலா உத்தரவு. ஆந்திர மாநிலம் அன்னமயா மாவட்டம் பெல்லேரு அருகே உள்ள குன்றாவாரி பள்ளி அருகே உள்ள சோதனைச் சாவடியில் கடந்த 6ஆம் தேதி போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட பொழுது காரில் செம்மரக்கடத்தில் ஈடுபட்ட கடத்தல் கும்பல் ஒன்று வந்துள்ளது. அதனை போலீசார் தடுக்க முயன்றபோது காரை நிறுத்தாமல் போலீசார் மீது இடித்துவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் கணேஷ் என்ற ஆந்திரா போலீசார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அதிரடிப்படை போலீசார் உதவியுடன் காரை துரத்திச் சென்று பிடித்தபோது காரில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அருண்குமார், அஜித் ஆகிய இருவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தில் 2 நபர்களை அருண்குமார், மணிவேலன் ஆகிய 2 நபர்களை பிடித்து விசாரணை செய்ததில் செம்மர கடத்தல் கும்பல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்தது. இதன் தொடர்ச்சியாக முக்கிய குற்றவாளியான கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்ராயன் மலை அருகே உள்ள கீழ் நிலாவூர் பகுதியைச் சேர்ந்த ராமன் உள்ளிட்ட 6 நபர்களை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் நேற்று விழுப்புரம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் எண் 2 முக்கிய குற்றவாளியான ராமன் என்பவர் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடைந்தான். விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடைந்த ராமன் என்ற முக்கிய குற்றவாளியை வருகின்ற 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் கடலூர் மத்திய சிறையில் அடைக்க நீதிபதி அகிலா உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் ஆயுதப்படை போலீசார் ராமனை கடலூர் மத்திய சிறைக்கு அழைத்துச் சென்றனர். 7 Green News செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கலைக்குமார்.